ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு கப் ராகி வச்சு சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஜில்லுன்னு சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும். ராகி மாவு வச்சு களியோ கஞ்சியோ செய்து கொடுத்தோன்னா நம்ம பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ராகி மாவில் ஒரு ஜூஸ் மாதிரி செய்து கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சம்மர் டைமில் இதை கண்டிப்பாக செய்து கொடுங்க, அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான ரெசிபிங்க. ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபியும் கூட. இதில் துளி கூட ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸோ இல்லை சர்க்கரையோ எதுவுமே சேர்க்காமல் நம்ம செய்திருக்கிறோம். வாங்க இந்த ஹெல்த்தான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு முக்கியமான சில பொருளெல்லாம் நம்ம ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஊற வச்சு எடுத்துக்கணும். காய்ச்சி மிதமான சூட்டில் இருக்கிற பாலில் ஒரு 10 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். சீட்லெட்ஸ் டேட்ஸாக அதை ஊற வச்சுக்கலாம். சூடான பால்னால் டேட்ஸ் சீக்கிரமே ஊறிடும். இது கூட ஜப்சா சீடு 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஊற வச்சுருக்கிறேன். பாதாம் பருப்பு சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 8லேருந்து ஒரு 10 பாதாம் பருப்பை எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே ட்ரை கிரேப்ஸ், பிளாக் ட்ரை கிரேப்ஸ் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். ட்ரை கிரேப்ஸு இந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியதுங்க. கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே பாதாம் பிசின் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறி வந்துடும். இல்லைன்னா நீங்கள் நாள் நைட்டு கூட ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கூட கெட்டு போகாது, நல்லா இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துக்க வேண்டிய ரெசிபி. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, இம்யூனிட்டியும் கொடுக்கக்கூடியது. இது கூடவே ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினது வீட்டில் ரெடி பண்ணது எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் 1 கப் ராகி மாவு எடுத்திங்கன்னா இதுக்கு 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா லிக்விடாக கரைச்சிட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இதை ஒரு விஸ்கோ இல்லை ஃபோர்க்கோ இல்லை ஏதாவது ஒரு கரண்டி வச்சு கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். துளி கூட கெட்டி இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா மாவு கெட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். கஞ்சி மாதிரி காய்ச்சக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி காய்ச்சிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் சிம்மில் ரெண்டுலேயும் மாற்றி வச்சு காய்ச்சினிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது ஆற பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துடும். மாவு நல்லா வெந்து வந்தால் தான் மாவோட பச்சை வாசனை இல்லாமலும் இருக்கும், அதே நேரம் டைஜஷன் ப்ராப்ளம் வராமலும் இருக்கும். மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். 10 நிமிஷம் பாதாமை ஊற வச்சுருக்கிறேன். சுடு தண்ணியில் போட்டிருந்தேன். அது நல்லாவே ஊறி வந்துருச்சு. தோல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஈஸியாக பீல் ஆஃப் பண்ணுறதுக்கு வரணும். டைம் இருந்ததுன்னா நாளே ஊற வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற பாதாம் எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பாலில் ஊற வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். பால் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற பிளாக் கிரேப்ஸ் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இது கூட கலருக்குன்னு பார்த்திங்கன்னா நான் பீட்ரூட்டை வீட்லேயே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பவுடராக கூட கடையில் கிடைக்கிது, நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் சேர்த்துக்கும் போது நல்ல கலரும் கிடைக்கும், அதே நேரம் பீட்ரூட்டில் உள்ள சத்தும் கிடைக்கும். அதனால் பீட்ரூட் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாங்க. பேரிச்சம்பழம் ஊற வச்ச பால் இருந்ததில்ல, அதுவே போதுமானதாக இருக்கும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இது கூட நம்ம வேக வச்ச ராகி மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே வெந்து வந்திருக்கு, அதே நேரம் நல்லாவும் ஆறி வந்துருச்சு. அதில் உங்களுக்கு தேவையான அளவு மாவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 4 கப் அளவு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு சுற்றி எடுத்துகிட்டு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்வீட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரையோ வெல்லமோ எதுவுமே சேர்க்கலை, பேரிச்சம்பழம் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம்.
இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 2 டம்ளர் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ராகி மாவில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மாவை நல்லா காய்ச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்று சுற்றுனிங்கன்னா மாவோட திப்பி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற ஜப்சா சீடை சேர்த்துக்கலாம். இது கூடவே பாதாம் பிசின் ஊற வச்சதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. இது கூட வாசனைக்கு ஏலக்காய் தூள் இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சம்மர் டைமில் ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் கொடுத்த மாதிரியும் இருக்கும். கடையில் வைக்கிற ஜூஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்லேயே இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை செய்து கொடுங்க. இந்த டேஸ்டான ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.